நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சாடன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் 4/9/2024 புதன்கிழமை. பிரதமை தேதி காலை 9:44 வரை. பின்பு துவிதியை திதி. உத்திர நட்சத்திரம் காலை 6 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசி நேயர்களுக்கு இனிமையான நாள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசினர்களுக்கு சிறிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. குரு வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசினர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு பெற்றோர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு நேற்று செய்யாமல் விட்ட காரியம் ஒன்றால் இன்று அவதிப்பட நேரிடும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு வீடு வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களின் சந்திப்பு கிடைக்கும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. மாரராசிகளுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு விரதம் வழிபாடுகளில் ஆர்வம் கூடும். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. மீனராசிகளுக்கு மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. 12 ராசிகள் நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.